திரேதாயுகத்தின் அந்த பொன்னான காலத்தில் அயோத்தியின் சக்கரவர்த்தியான ஸ்ரீராமர் தன் அருமை மனைவி சீதாதேவியுடனும் இளைய சகோதரர் லட்சுமணனுடனும் வனவாசம் சென்றிருந்தார். அந்த வனவாச வாழ்க்கையில் அவர்களின் அமைதியை சீர்குலைத்தான் 10 தலைகளைக் கொண்ட அரக்க மன்னன் ராவணன். சீதையை தந்திரமாக கடத்திச் சென்று இலங்கை தீவில் தன் அரண்மனையில் சிறை வைத்தான். ராமர் தன் மனைவியை இழந்த துயரத்தில் உடைந்து போனார். ஆனால் அவரது தீர்மானம் உறுதியாக இருந்தது. சீதையை மீட்டே ஆக வேண்டும் என்று சபதம் எடுத்தார். அவருக்கு உதவியாக வானர சேனையின் தலைவன் சுக்ரீவன், அவனது படைத்தலைவர்கள் அங்கதன், ஜாம்பவான் மற்றும் மகா பலசாலியான ஹனுமான் ஆகியோர் துணை நின்றனர். ஹனுமான் இலங்கைக்குச் சென்று சீதையை சந்தித்து ராமரின் செய்தியை தெரிவித்து திரும்பி வந்தான். அவன் கொண்டு வந்த செய்தி ராமரின் உள்ளத்தை தூண்டியது. இப்போது போர் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வானரப் படைகள் பெரும் எண்ணிக்கையில் திரண்டன. கோடிக்கணக்கான வானரங்கள், சிலர் மலை போன்ற உடலுடன், சிலர் வேகமானவர்களாக, சிலர் புத்திசாலிகளாக ராமரின் பின்னால் அணிவகுத்து நின்றனர். அவர்கள் அனைவரும் தெற்கு நோக்கி பயணித்து இறுதியில் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் அருகே உள்ள கடற்கரையை அடைந்தனர். அங்கே நின்றபோது அவர்களுக்கு முன்னால் பெரும் சமுத்திரம் பெருமூச்சு விட்டபடி அலைகளை எழுப்பியது. இலங்கை தீவு தொலைவில் தெரிந்தாலும் கடல் அவர்களை தடுத்து நிறுத்தியது. ராமர் கடலை பார்த்து நின்றார். அவரது கண்களில் தீர்மானமும் இதயத்தில் பக்தியும் நிறைந்திருந்தது. ஓ சமுத்திரராஜனே, எனக்கு வழி அமைத்துக் கொடு. என் மனைவியை மீட்க இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று 3 நாட்கள் வரை பிரார்த்தனை செய்தார். ஆனால் சமுத்திரராஜன் மௌனமாக இருந்தார். ராமரின் கோபம் எழுந்தது. இந்த கடலை நான் வற்றச் செய்து என் படையுடன் நடந்தே இலங்கைக்கு செல்வேன் என்று அம்பை எட்டார். அப்போது சமுத்திரராஜன் தோன்றினான். அவன் ராமரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பிரபு, எனக்கு என் இயல்பு உண்டு. நான் அலைகளை அடக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு உதவு ஒரு வழி சொல்கிறேன். விஸ்வகர்மாவின் மகன் நளன் என்பவன் இங்கே இருக்கிறான். அவனும் அவனது சகோதரன் நீலனும் பாலம் கட்டும் திறமை பெற்றவர்கள். அவர்களை வைத்து பாலம் கட்டுங்கள். நான் உதவுவேன். உங்கள் பெயரைச் சொல்லி எரியப்படும் கற்கள் மூழ்காமல் மிதக்கும் என்று வாக்கு கொடுத்தார். ராமர் மகிழ்ந்தார். உடனே நளனை அழைத்தார். நளன் வானர சேனையின் முன்னணி பொறியாளர். அவனுக்கு விஸ்வகர்மாவின் ஆசீர்வாதம் இருந்தது. அவனும் நீலனும் பாலம் கட்டும் பணியை ஏற்றுக்கொண்டனர். ஹனுமான் தலைமையில் வானர சேனை முழுவதும் தயாரானது. பாலம் கட்டும் பணி தொடங்கியது. வானரங்கள் மலைகளிலிருந்தும் காடுகளிலிருந்தும் பெரிய பாறைகளையும் மரங்களையும் மண்ணையும் கொண்டு வந்தனர். சிலர்கள் பாறைகளை தூக்கி ஓடினார். சிலர் மரங்களை இழுத்து வந்தனர். ஹனுமான் தானே மலை போன்ற பாறைகளை தூக்கி வந்து போட்டான். முதலில் கற்களை கடலில் எரிந்தபோது அவை அனைத்தும் மூழ்கின. வானரங்கள் ஏமாற்றமடைந்தனர். அப்போது நளன் முன் வந்தான். அவன் ஒவ்வொரு கல்லிலும் ராம் என்று எழுதச் சொன்னான், அல்லது ராமரின் பெயரைச் சொல்லி வீசச் சொன்னான். ராம் ராம் என்று வானரங்கள் கோஷமிட்டபடி கற்களை எறிந்தனர். அற்புதம் நடந்தது. கற்கள் நீரில் மூழ்காமல் மிதந்தனர். அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து உறுதியான அடித்தளத்தை உருவாக்கின. நளனும் நீலனும் தலைமையில் பணி துரிதமாக நடைபெற்றது. ஒரு பக்கம் வானரங்கள் பாறைகளை அடுக்கினர். மற்றொரு பக்கம் மரங்களையும் மண்ணையும் நிரப்பினர். சில இடங்களின் சிறிய மலைகளை இணைத்து அடித்தளம் அமைத்தனர். கடல் அலைகள் அடங்கி அமைதியாக உதவினர். தேவர்களும் கந்தர்வர்களும் வானத்தில் இருந்து இந்த அற்புதத்தை பார்த்து வியந்தனர். வானர சேனையின் இரவு பகல் பாராமல் உழைத்தது. யாரும் சோர்வடையவில்லை. ராமருக்காக, சீதாதேவிக்காக என்று ஒவ்வொரு வானரமும் தன் உயிரையே பணயம் வைத்து உழைத்தது. 5 நாட்களில் மட்டுமே, ஆம், வெறும் 5 நாட்களில் 100 யோஜனை நீளமுள்ள சுமார் 34-48 கிலோமீட்டர் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. அது இந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையின் மன்னார் வரை நீண்டிருந்தது. பாலத்தின் அகலம் 10 யோஜனை இருந்தது. அது மிக உறுதியாக பல்லாயிரக்கணக்கான வானரப் படையை தாங்கும் வலிமையுடன் இருந்தது. பாலம் கட்டி முடிந்ததும் ராமர் அதை பார்த்து புன்னகைத்தார். இது என் பக்தர்களின் அன்பால் கட்டப்பட்டது. இதன் பெயர் ராமசேது அல்லது ராமர் பாலம் என்றார். வானர சேனை மகிழ்ச்சியில் குதித்தது. இன்றும் அந்த பாலத்தின் தடயங்கள் ஆதாம் பாலம் என்றும் அழைக்கப்படும்.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தெரிகின்றன. அது இயற்கையின் அதிசயமா அல்லது ராமரின் பக்தியின் அதிசயமா என்பது விவாதத்திற்குரியது. ஆனால் வால்மீகி ராமாயணமும் கம்ப ராமாயணமும் அதை தெளிவாக வர்ணிக்கின்றன. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், உண்மையான பக்தியும் ஒற்றுமையும் உழைப்பும் இருந்தால் கடலையும் கடக்கலாம், மலைகளை நகர்த்தலாம், அசாத்தியங்களை சாத்தியமாக்கலாம். ராமர் பாலம் கட்டியது வெறும் கற்களால் அல்ல, அது ராம நாமத்தாலும் வானரர்களின் அன்பாலும் ராமரின் தீர்மானத்தாலும் கட்டப்பட்டது. ஜெய ஸ்ரீராம், ஜெய ஹனுமான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ராமாயணத்தின் மற்ற பகுதிகளையும் கேட்கலாம். ராமர் பாலம் பற்றிய இந்த அதிசயம் நம் பாரம்பரியத்தின் பெருமையை நினைவூட்டுகிறது. இன்றும் அந்த பாலத்தின் தடயங்கள் ஆதாம் பாலம் என்றும் அழைக்கப்படும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தெரிகின்றன. அது இயற்கையின் அதிசயமா அல்லது ராமரின் பக்தியின் அதிசயமா என்பது விவாதத்திற்குரியது. ஆனால் வால்மீகி ராமாயணமும் கம்ப ராமாயணமும் அதை தெளிவாக வர்ணிக்கின்றன. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், உண்மையான பக்தியும் ஒற்றுமையும் உழைப்பும் இருந்தால் கடலையும் கடக்கலாம், மலைகளை நகர்த்தலாம், அசாத்தியங்களை சாத்தியமாக்கலாம். ராமர் பாலம் கட்டியது வெறும் கற்களால் அல்ல, அது ராம நாமத்தாலும் வானரர்களின் அன்பாலும் ராமரின் தீர்மானத்தாலும் கட்டப்பட்டது. ஜெய ஸ்ரீராம், ஜெய ஹனுமான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ராமாயணத்தின் மற்ற பகுதிகளையும் கேட்கலாம். ராமர் பாலம் பற்றிய இந்த அதிசயம் நம் பாரம்பரியத்தின் பெருமையை நினைவூட்டுகிறது.